வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். விவசாயிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்து பட்ஜெட் தயாரிக்கப்படும். மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட வளர்ச்சி திட்ட கள ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழகத்தில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் பீதியடைய வேண்டாம். பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி. புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்தில் கலகம் தூண்டியதாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது குற்றம் சாட்டி அறிக்கையை வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அண்ணாமலை கண்டனம். 24 மணி நேரத்தில் கைது செய்ய முடியுமா என்றும் சவால். திருப்பூரில் ஆட்சியர் மற்றும் எஸ்பியுடன் பீகார் அரசின் குழு ஆலோசனை. புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தனர். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரதம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை. சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நகர பேருந்துகளை இயக்க அரசு அனுமதி. முதற்கட்டமாக 500 பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகள் முன்பு நாளை சிஐடியு ஆர்ப்பாட்டம். தனியார் பேருந்துகளை அனுமதிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு. தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 8ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குரோம்பேட்டையில் தெருநாய் விரட்டியதில் இருசக்கர வாகனத்திலிருந்து விழுந்த பெண். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. விடுமுறை தினம் என்பதால் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள். தரிசனத்திற்கு 3 மணி நேரம் காத்திருப்பு. போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தலைமறைவாகவிருந்த ஹரீஷ் கைது. ஆம்பூரில் பதுங்கியிருந்தவரை பிடித்து தனிப்படை போலீஸ். வரும் வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆளுநர்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நல்லிணக்கம் சிதைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டையும் சுட்டிக்காட்டி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 9 தலைவர்கள் பிரதமருக்கு கடிதம். நியூயார்க்கிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் சக பயணி மீது சிறுநீர் கழித்த கல்லூரி மாணவன். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணிக்க தடை. உத்தரப்பிரதேசத்தில் களைகட்டும் ஹோலி திருவிழா கொண்டாட்டம். வண்ண பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மக்கள்.
தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் அச்சமடைய வேண்டாம் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலியான செய்திகள் பரவிய நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் பீதியடைந்து பாதுகாப்பற்ற உணர்வுடன் இருக்க வேண்டாம் என ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தினார். அவர் தனது டுவிட்டர் பதிவில் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள் மற்றும் நட்பானவர்கள் எனவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியுடன் பீகார் அரசின் குழு ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து தவறான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பீகார் அரசின் குழு தமிழகத்திற்கு வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக பீகார் மாநில ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி செயலர் பாலமுருகன், தொழிலாளர் ஆணையர் அலோக்குமார், சிறப்பு பணிப்படை காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ்குமார், நுண்ணறிவு பிரிவு ஐஜி கண்ணன் உள்ளிட்டோர் திருப்பூரில் இன்று ஆய்வினை மேற்கொள்கின்றனர். அதன் அடிப்படையில் திருப்பூருக்கு வந்த குழுவினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினீத், காவல் கண்காணிப்பாளர் சஷாங்க் சாய், தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனையை மேற்கொண்டுள்ளனர். அப்போது புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து பீகார் குழு கேட்டறிந்தனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகள் பரப்பப்படுவது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று அறிக்கையின் மூலம் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதில் ஹிந்தி எதிர்ப்பு என்ற பெயரில் வடமாநில மக்களை ஏளனமாக பேசுவதும் அவர்கள் செய்யும் தொழில்களை அவமானப்படுத்துவதுமான திமுக கலாச்சாரத்தின் விளைவுதான் இன்றைய நிலைக்கு காரணம் என சாடியிருந்தார். திமுகவின் கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினர் வடமாநில தொழிலாளர்களை வெளியேற்று என்று சுவரொட்டியை ஒட்டி போராட்டம் அறிவிப்பதாகவும் இதுபோன்ற சம்பவங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் அவதூறு பரப்பும் வகையில் அறிக்கையை வெளியிட்டதாக அண்ணாமலை மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வதந்தியை பரப்புதல், கலகம் செய்ய தூண்டிவிடுதல், சாதி மதம் இன மொழி தொடர்பாக கலகம் செய்ய விரோத உணர்ச்சிகளை தூண்டிவிடுதல், அரசுக்கு எதிராக அல்லது பொது அமைதிக்கு எதிராக எந்தவொரு நபரையும் குற்றம் செய்ய தூண்டுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று பீகார் மாநில பாஜக ட்விட்டர் பக்கத்திற்கு எதிராகவும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டர் பதிவில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக அரசு செய்த பிரச்சாரங்களையே தான் அறிக்கையாக வெளியிட்டதாகவும் அதற்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் முடிந்தால் தன்னை 24 மணி நேரத்தில் கைது செய்யுங்கள் எனவும் சவால் விடுத்துள்ளார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது சட்டப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் ஒரு சூழ்நிலையில் தற்போது இது தொடர்பாக இரட்டை வேடம் போடுவதாக அண்ணாமலையின் மீது திரு RS பாரதி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தி திணிப்புக்கு எதிரான திமுகவின் நிலைப்பாடு குறித்து பேசுவதற்கும் தற்போது இது தொடர்பாக வதந்தியை பரப்புவதற்கும் இரட்டை வேடம் தற்போது போட்டு வருகிறார் அண்ணாமலை என திமுகவின் RS பாரதி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவின் வெறுப்பு உணர்வு அரசியல் எப்போதும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியவர்களை பிடிக்க தமிழ்நாடு போலீசார் பீகார் மற்றும் டெல்லிக்கு விரைந்துள்ளனர். டுவிட்டரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவது போன்ற போலியான வீடியோ பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணனின் உத்தரவின் பேரில் தகவல் தொழில்நுட்ப குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர்.
தொடர்ந்து போலியான டுவிட்டர் கணக்கின் மூலம் வீடியோ பரப்பியவரின் செல்போன் எண் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குற்றவாளியை தேடி உதவி ஆணையாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படை குழுவினர் பீகார் சென்றுள்ளனர். இதேபோல புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவ் என்பவரை கைது செய்ய திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையிலான போலீசார் டெல்லி சென்றனர். அங்கிருந்து நொய்டா செல்லும் போலீசார் தலைமறைவாகவிருக்கும் பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற வதந்திகள் தமிழ்நாட்டின் தொழில் அமைதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சட்டம் ஒழுங்கு சீரழிவிற்கும் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். எனவே வதந்திகள் பரப்பியோரை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத் தருவதுடன் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மாநகர பேருந்துகளை தனியார் இயக்கும் வகையில் புதிய முயற்சியை மாநகர போக்குவரத்துக் கழகம் செயல்படுத்தவுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சார்பாக சென்னையில் 625 வழித்தடங்களில் 3436 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தினசரி 29,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை, முதியவர்களுக்கான கட்டணமில்லா சேவை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பஸ் பாஸ், 30 நாட்கள் விருப்பம் போல பயணம் செய்யும் பயணச்சீட்டு உள்ளிட்ட திட்டங்களை மாநகர போக்குவரத்துக் கழகம் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதியை கொடுக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளது. பேருந்துகளை இயக்கும் தனியார் நிறுவனங்கள் நஷ்டமடைந்தால் அவற்றிற்கு உரிய இழப்பீட்டை அரசு தரப்பில் வழங்கும் விதமாக கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 500 பேருந்துகளையும் 2025ஆம் ஆண்டு 500 பேருந்துகளையும் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்தமும் கோரப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பயணிக்கும் பயணிகளின் சேவையை விரிவுபடுத்துவதற்காக இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகரில் தனியார் பேருந்து சேவையை அறிமுகம் செய்வதற்கு திமுகவின் தொழிற்சங்க அமைப்பான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் முடிவை கண்டித்து நாளை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் அனைத்து பணிமனைகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இடதுசாரி தொழிற்சங்கமான CITU அறிவித்துள்ளது. விருதாச்சலம் அருள்மிகு விருதுகிரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற விருதுகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி இந்த கோவிலில் மாசி மகம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. விநாயகர், முருகர், பாலாம்பிகை, உடனுரை, விருதுகிரீஸ்வரர் உள்ளிட்ட 5 உற்சவர்கள் தனித்தனி தேரில் எழுந்தருளினர். இதில் பக்தர்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசனும் தொழில் திருவிழாவில் பங்கேற்றார். நாளை பஞ்சமூர்த்திகளின் வெள்ளி வாகன வீதி உலாவும் மணிமுக்தா ஆற்றில் தீர்த்தவாரியம் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளதால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. தேரோட்டத்தையொட்டி பக்தர்கள் ஏராளமானோர் அலகு குத்தியும் அகிடிச்சட்டி எடுத்தும் நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
மக்கள் அரசை தேடி போன காலம் மாறி மக்களை தேடி அரசு என்ற காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று மதுரை வந்தார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்த அவருக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது திமுக தொண்டர் ஒருவர் பிரம்மாண்ட பேனா ஒன்றை முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கினார். உதயணத்து ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் தென் மாவட்ட பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்ட வர்த்தகர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றார். விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் அவர்களது பிரச்சினைகளை தீர்க்கவும் தனி கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சிறு குறுந்தொழில்துறையினர், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் குறைகளை கேட்டறிந்திருப்பதாகவும் அனைத்து தரப்பினரின் குறைகள் தொடர்பாக அரசு துறைகளிடம் பேசி சரி செய்யப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்கள் அரசை தேடி போன காலம் மாறி மக்களை தேடி அரசு வந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட்டை தயாரிக்கிற நேரத்தில் கூட அந்த துறையினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அதிகாரிகள் மண்டலமாக சென்று விவசாயிகள் நிர்வாகிகள் எல்லாம் பிரதிநிதிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கலந்து பேசி அவங்களை கருத்துக்களை கேட்டுத்தான் அந்த விவசாயிகளுடைய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். எனவே இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளையும் நிச்சயமா பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைகாடு பகவதி அம்மன் கோவில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைகாடு பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் இருமுடி கட்டுடன் வந்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த கோவிலில் இந்த ஆண்டு மாசிக்கொடை விழாவிற்காக தந்திரிகள் கொடியை ஏற்றி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள் சேகர் பாபு, மனோஜ் தங்கராஜ் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 10 நாட்கள் விழா நடைபெறும் நிலையில் நாள்தோறும் அம்மனுக்கு தினமும் 3 கால பூஜைகள், சாயரக்ஷ பூஜை, அத்தாள பூஜை நடைபெறுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் வருகிற 10ஆம் தேதி 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகரில் தனியார் மருத்துவமனையின் சார்பில் சிறுநீரக உடல் நல விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், பீகார் பாஜகவினர் போலி வீடியோக்களை பரப்புவதாகவும், ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும், இதன் மூலம் பாஜகவின் இரட்டை நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடிகிறது என தெரிவித்தார். வருகிற 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் ஒரே நாளில் 1000 இடங்களில் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான சிறப்பு முகாம்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். எனவே வருகிற 10ஆம் தேதி காலை தொடங்கி பிற்பகல் வரை 1000 இடங்களில், குறிப்பாக 800 கிராம பகுதிகளிலும் சென்னையில் 200 இடங்கள் என்கின்ற வகையிலும் இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம் நடத்தப்படவிருக்கிறது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை சிதைப்பதாகவும், கூட்டாட்சி தத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் மோடிக்கு 9 அரசியல் கட்சித் தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஃபருக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் எழுதியுள்ளனர். அதில் இந்தியா ஜனநாயக நாட்டிலிருந்து ஏதேச்சதிகாரம் கொண்ட நாடாக மாறுவதாகவும், மத்திய முகமைகளை ஆளும் கட்சி தவறாக பயன்படுத்துவதாகவும் சாடியுள்ளனர். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து டெல்லி வந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணி ஒருவர் மீது இந்திய மாணவர் சிறுநீர் கழித்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்திலிருந்து டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு நேற்றிரவு 9:30 மணிக்கு வந்த விமானத்தில் அமெரிக்காவில் படிக்கும் 21 வயதான இந்திய மாணவர் ஆர்யா ஓரா மதுபோதையில் வந்துள்ளார். அவர் மற்றொரு பயணி மீது போதையில் சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. விமான பணியாளர்கள் நேர்த்தியாக நிலைமையை கையாண்டதாக கூறியுள்ள விமான போக்குவரத்து இயக்கக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மாணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே போதையில் அத்துமீறியதாக கூறப்படும் மாணவரை இனி தங்கள் விமானத்தில் அனுமதிக்க முடியாது என்றும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் எவத்மால் பகுதியில் சாலைக்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த குழாய் வெடித்து சிதறியதில் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த பெண் காயமடைந்தார்.
சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அப்போது மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் பேஸ்பால் போட்டியின் போது மைதானத்தில் இருந்த வீரரின் கையில் இருந்த மட்டை வழுக்கிச் சென்று வலையில் விழுந்தது. அரிசோனா மாகாணத்தில் ஸ்காட்ஸ்டேல் என்ற பகுதியில் நடந்த போட்டியில் அரிசோனா டைமண்ட் பேக்ஸ் அணியின் ஆட்ரியன் டெல் காஸ்டலோ மைதானத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். பந்தை அவர் அடிக்க முற்பட்ட போது கையில் இருந்து தப்பிச் சென்ற மட்டை பாதுகாப்பு வலையில் சென்று தொங்கியது. வலை இருந்ததால் நல்வாய்ப்பாக பார்வையாளர்கள் மீது விழாமல் தப்பியது. Look out! Uh-oh. Oh, it's stuck. Who's going to be the brave soul that climbs up there and gets the bat? I think you better get another one. Yeah, I don't think we've got a Spider-Man ready to crawl up there and get it. It's got the knob stuck to the... ரஷ்யாவின் குரில் தீவுகளில் உள்ள எபாக்கோ எரிமலை பல கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை வெளியேற்றி வருகிறது. ஆயிரத்து 156 மீட்டர் உயரம் கொண்ட மலையில் கடந்த சில நாட்களாக சாம்பல் வெளியேறி வருகிறது. மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பனிப்படர்ந்த மலைத்தொடரில் திடீரென சாம்பல் வெளியேற்றி வரும் நிலையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நடிகர் வடிவேல் உள்ளிட்டோருக்கு போலி பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஹரீஷ் உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திரைப்பட இசையமைப்பாளர் தேவா, இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ், நகைச்சுவை நடிகர் வடிவேலு உள்ளிட்ட 50 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். ஆனால் வழங்கப்பட்ட பட்டங்கள் அனைத்தும் போலியான டாக்டர் பட்டம் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி முத்திரையை பயன்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை ஆணைய இயக்குநரான ஹரீஷை தனிப்படை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். ஆம்பூரில் தலைமறைவாக இருந்த ஹரீஷை போலீசார் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் ஹரீஷின் நண்பரான இடைத்தரகர் கருப்பையா என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பழனியில் இரவில் விளைநிலத்திற்குள் புகுந்த யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சிந்தலவாடம்பட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியை ஒட்டி ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. அங்கு மா, கொய்யா, தென்னை உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தண்டபாணி என்பவர் தனது தோட்டத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தார். இரவு நேரத்தில் அங்கு வந்த ஒற்றை யானை சத்தம் எழுப்பி தண்டபாணி விரட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த யானை தண்டபாணியை துரத்தி தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையில் ஒட்டஞ்சத்திரம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஒற்றை யானையை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் தெருநாய் விரட்டியதில் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 24ஆம் தேதி இரவு குரோம்பேட் காந்தி நகரில் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றபோது பெருநாய் விரட்டியது. அதில் வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்பக்கத்தில் அமர்ந்திருந்த தேன்மொழியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேன்மொழி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். குரோம்பேட் பகுதியில் அதிகரித்துள்ள திருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம்.
பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் சுவாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுவதாலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பழனிக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் ரோப்கார் மற்றும் விஞ்ச் சேவைகள் பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே பூட்டியிருந்த மளிகை கடை மற்றும் டீ கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சீதாபால் பகுதியில் நாராயணன் மற்றும் ஐயப்பன் ஆகியோரின் கடைகளில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே ஒரு கடையில் உள்ள வாழைத்தாரை ஏராளமானோர் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். குஞ்சால விளை பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவர் விற்பனைக்காக வாங்கி வந்த செவ்வாழை குலையை பழுக்க வைத்தார். ஆனால் அந்த குலையின் ஒரு பகுதி சிவப்பு நிறத்திலும் மறுபகுதி பச்சை நிறத்திலும் உள்ளது. கடை முன்பு கட்டி தொங்கவிடப்பட்ட வாழைத்தார் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோழமந்தல் கிராமத்தில் உள்ள விசாலாட்சி உடனுரை கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலை கோவிலில் ஈஸ்வரர் பூஜை, கோ பூஜை, நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசத்தில் தெளிக்கப்பட்டது. இந்திய அரசின் ரகசியங்களை சில அமைப்புகளுக்கு விற்க முயற்சி செய்த கிருஷ்ணகிரி இளைஞர் கைது செய்யப்பட்டார். பைரகொண்டப்பஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி உதயகுமார் பெங்களூருவில் உள்ள மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆய்வகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றினார். அங்கிருந்து வெளியேறிய அவர் ஆய்வக சான்றிதழ்கள், உபகரணங்கள் தொடர்பான புகைப்படங்களை வெளிநாட்டு அமைப்புகளிடம் விற்பனை செய்ய பேச்சுவார்த்தை நடத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நடைபெறவிருந்த ஜல்லிக்கட்டு போட்டி நிறுத்தப்பட்டதால் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். காரியப்பட்டி அருகே பெருமாள் கோவில் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில் மாசிக்களரி திருவிழாவை ஒட்டி இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் பந்தல் மேடை அமைத்தல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டி நிறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு வந்து மீன்களை ஆழ்வி சென்றனர். செண்பகம்பேட்டையில் உள்ள கண்மாயில் தண்ணீர் வற்றும் நிலையில் பாரம்பரியப்படி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கச்சா, அரி மீன்பிடி வலைகள் மூலம் மீன்பிடித்தனர். குழந்தைகளும் துள்ளி குதித்து சிறிய மீன்களை உற்சாகமாக பிடித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.